ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குருமா வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகுல பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பட்டையில போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குருமாக்கில் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கலரிக்கலாம். கலரின பேருக்கு தக்காளி எங்களுக்கு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து தோல் உரிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு கரைஞ்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை வேக வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை கரைஞ்சி ஊற்றிக்கலாம். எங்களோட தோல்லாம் உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு உரிச்சா ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தோரெல்லாம் உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, 2 இருக்குது. நெசிக்கலாம் ஃப்ரெண்ட். நல்லா நெசிக்கலாம். தண்ணியிலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். அதை நம்ம செஞ்சு வச்ச கடாயில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு கிண்டி விட்ட பிறகு குழம்பு கொதிக்கணும். கொதித்த பிறகு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு இறக்கிட போகிறோம். குழம்பு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இட்லி கூட குருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமா, நல்லா ஆவி பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.